அப்பா அப்படின்னு நிறைய முறை நம்ம லைஃப்பில் வலி அனுபவிச்சிருப்போம். இந்த மாதிரி தருணங்களை நாம் ஃபேஸ் பண்ணியிருப்போம். இந்த அப்பா அப்படின்னு சொல்கிறோமே, இது கொரியன் பாஷையிலையும் அப்பா அப்படின்னு சொல்லுவாங்களாம். நமக்கும் கொரியன் பாஷைக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குதான். அப்பா, அம்மா, புண்ணு, வெட்டுக்கிளினா பெட்டுக்கின்னு சொல்கிறது, அந்த மாதிரி அப்பா அப்படின்னா அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்பா வலியுதே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, இந்த ஃபேஸ் பண்ணுறோம்ல, இது நம்ம ஹாஸ்பிட்டலில் போகும்போது ஜுரம் வந்து காய்ச்சல் வந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துட்டாலோ இதுக்கு நமக்கு ஊசி போடுவாங்க. இந்த ஊசின்றது சின்ன குழந்தைகளிருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு செகண்ட் ஒரு பயம் வரும் இல்லையா? இதை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று படித்தேன். இந்த ஊசி வந்து ஏன் நம்ம பயப்படுறோமா, அடிப்படையில் நம்ம பரிணாம வளர்ச்சியில் கூர்மையான பொருட்களுக்கு நம்ம உடம்பு வந்து நம்ம மூளை வந்து எதிர்ப்பு தெரிவிக்குமா. அதுலேருந்து நம்ம தற்காத்து கொள்றதுக்காக, நம்ம வேட்டை சமூகமாக இருந்தோம் இல்லையா, அதனால் கூரான விஷயங்கள், பற்களாக இருக்கட்டும், வேலாக இருக்கட்டும், அம்பாக இருக்கட்டும், இது எல்லாமே எல்லாத்துக்கும் நம்ம வந்து நம்ம தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு உணர்வை வந்து பாதுகாப்பு உணர்வை நமக்கு மூளை கொடுக்குமா. அதனால தான் ஊசி கிட்ட வரும்போது அம்மா அப்பா அப்படிங்கிற அந்த ஒரு ரியாக்ஷன் வந்து நமக்கு வருதான். இந்த ஊசி தான் உலகத்தில் எத்தனையோ நோய்கள், தீர்க்கப்பட முடியாத நோய்களுக்கெல்லாம் வேக்சினேஷன் கண்டுபிடிக்கப்பட்டு இந்த ஊசி மூலிமா செலுத்தப்பட்டு தான் இன்னைக்கு இந்தியா வந்து போலியோ ஃப்ரீயாக இருக்குது. மீசில்ஸுங்கிற இந்த நோய் இதெல்லாம் ஒழிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அம்மை நோய், ஒரு விதம் அம்மை நோய் உலகம் முழுக்க வந்து ஒழிக்கப்பட்டிருக்கு. இந்த ஊசி போடும் போதே நமக்கு கொஞ்சம் தொடர்ச்சியாக நம்ம ஏதாவது ஒரு டெஸ்ட் எடுக்கிறோம், டெய்லி ஊசி போடுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பழகிடும். ஆனால் கேப் விட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் போகிறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஊசி போட்டால் வலிக்குமோ, என்ன ஆக போதோ தெரியலையே, இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஊசி போட போகிறாங்களோ தெரியலையே, இப்படியெல்லாம் பயந்துக்கிட்டே இருப்போம். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த பர்சன், இவங்க ஒரு டாக்டர். அவங்க பேர் தென்மொழி. அவங்க எவ்வளவோ டாக்டர்கிட்ட போயிருக்கிறோம், ஊசி போட்டுருக்குறோம், வலின்னா அப்படி வலிக்கும். ஒத்தடம் கொடுக்கறதுக்கு சுடு தண்ணியில் துணியை வச்சு அம்மா வீட்டுக்கு வந்து ஒத்தடம் கொடுப்பாங்க. ஆனால் இந்த டாக்டர் மட்டும் ஊசி போட்டாங்களானே தெரியாது, ஊசி போட போகிறேன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த சர்ஜிக்கல் ஸ்பிரிட் அப்ளை பண்ணுவாங்கள்ல, அந்த இடத்துல சில்லுன்னு தெரியும். அப்போ மட்டும்தான் ஏதோ நடக்க போகுதுன்னு மட்டும் ஒரு இது வரும். அந்த நேரம் அவங்க என்ன பண்ணுவாங்க, நைஸாக ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு நம்ம டைவர்ட் பண்ணுவாங்க. ஆமாம், இந்த தடவை மேக்ஸில் எவ்வளோ மார்க் எடுத்த, சென்டம் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் எப்படி போகுது, தங்கச்சி என்ன பண்ணுறா, ஏதாவது ஒன்று கேட்டு டைவர்ட் பண்ணி டக்குன்னு பார்த்தா போட்டாச்சுப்பா அப்படிமா. உண்மையிலே ஊசி போட்டிங்களா அப்படின்னு அவங்கள்ட்ட அடிக்கடி கேட்பேன். போட்டாச்சு அப்படின்னு காட்டுவாங்க. மருந்தெல்லாம் காலியாக இருக்கும். அவங்க போட்டதும் தெரியாது, மருந்து செலுத்தினதும் தெரியாது, எடுத்ததும் தெரியாது. அவ்வளோ ஒரு நேர்த்தியான, ஒரு ஸ்கில்ஃபுல்லான, ரொம்ப ஜெனரஸான, அன்பான ஒரு டாக்டர் தென்மொழி. நாங்கள் சின்ன வயசில் நெய்வேலியில் இருந்தப்போ எங்களுக்கு நெய்வேலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிட் சிஸ்டம், அதாவது டவுன் பிளானிங்கில் கிரிட் சிஸ்டம்னா என்னென்னா, எல்லாமே ஸ்கொயராக ஒரு சிட்டியை பிளான் பண்ணுவாங்க. நடுவில் ரோட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கோம் கிரிட்டு மாதிரி, அதுக்கு நடுவில் வீடுகள் எல்லாம் அமைஞ்சிருக்கும். ஸோ இதையே வந்து நெய்வேலியில் வந்து பிளாக்ஸாக பிரிச்சிருப்பாங்க. பிளாக் 1, பிளாக் 2, அந்த மாதிரி அப் டு பிளாக் 30 வரைக்கும் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து 29 பிளாக்ல இருந்தோம். அங்கே தான் அவங்க வந்து கிளினிக் வருவாங்க, சாயங்காலம் வருவாங்க. நாங்கள் எங்களுக்கு ஏதாவது உடம்பு முடியலைன்னா அவங்கள்ட்ட தான் போவோம். இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எத்தனை பேர் இதே மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். அந்த ஹாஸ்பிட்டல் போய் வெளியில் உக்காந்துருக்கும் போதே பாதி ஜுரம் சரியாயிடும். அந்த அளவுக்கு அந்த என்விரான்மெண்ட் ரொம்ப க்ளீனாக, ஒரு நல்ல செரீன் மூட் கொடுக்கக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட்டாக இருக்கும். அவங்க உள்ளே போவோம், என்னாச்சு, என்ன ஜுரமா அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப அன்பாக பேசுவாங்க. என்னப்பா எப்படி போயிட்டுருக்கு படிப்பெல்லாம், இந்த மாதிரி கேர் எடுத்து அவங்க பேசுவாங்க. ட்ரீட்மெண்ட்டெல்லாம் முடித்து எவ்வளோ ஊசி போட்டாலும், என்ன மாத்திரை எழுதி கொடுத்தாலும், என்னன்னாலும் எனக்கு ஃபீஸ் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஃபீஸ் கொடுக்க போகும்போது அம்மா வந்து இவ்வளவோ சொல்லுவாங்க. ஆனால் இல்லை எனக்கு வேணாம், கார்த்தி வந்து டாக்டர் ஆகிட்டு எனக்கு செய்வான் ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கும் சரி என் தங்கச்சிக்கும் சரி எத்தனையோ முறை நாங்கள் ஜுரம் வந்திருக்கு, பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துருக்கோம். ₹1 கூட அவங்க எங்ககிட்ட காசு வாங்கினது கிடையாது. நாங்கள் வந்து நல்லா படிக்கணுங்கிற ஒரு ரீசன், இந்த அளவுக்கு நல்ல ஸ்கில்டாக இருக்கிறோம், நல்ல மார்க்ஸ் எடுக்கிறோம், அதனால் வந்து எனக்கு இது வேண்டாம், படிக்கட்டும், படித்து கார்த்தி வந்து பெரிய டாக்டர் ஆகட்டும் அப்படின்னு. நிறைய பேர் நான் எம்பிபிஎஸ் படிக்கணும், டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க, என் பேரண்ட்ஸ் உட்பட. அது சின்ன வயசுலேருந்தே சொல்லி தான் வளர்த்தாங்க. அதனால் வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் நல்ல ஸ்கோர் பண்ணிக்கிட்டே வருவேன். மேபி ஒரு வேளை அது என் லைஃப்பில் பிளான் அந்த மாதிரி ஆண்டவர் வைக்கலையா, இல்லை என்ன காரணங்களோ தெரியல, எனக்கு பயாலஜி எக்ஸாம் +2ல் எழுதவே முடியலை. அப்புறம் மார்க் குறைஞ்சிது. அது எனக்கே தெரியும், கட் ஆஃப் நமக்கு இதாகாது, ஸோ நம்ம கிடைக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு அது ஒரு இதாக தெரியலை. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக அப்ளை பண்ணது எனக்கு இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிஎஸ்ஜி டெக் காலேஜில் சிவில் இன்ஜினியரிங் கிடைக்குது. போய் ஒரு 2 வருஷம் கழித்து தான் நாங்கள் கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணும்போது நான் ஒரு புக்கு ஒன்று லைப்ரரியில் பழைய புக் எடுத்து படித்தேன். ஸோ அந்த புக்கில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, சிவில் இன்ஜினியர்ஸ் ஆர் லைக் டாக்டர்ஸ் அப்படின்னு. எனக்கு அது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஒரு இன்ஜினியர் எப்படி டாக்டராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் அங்கே கொடுத்துருந்தாங்க. அந்த எக்ஸாம்பிளில் ஒன்று படித்தேன். ஸோ அதை வந்து இப்போ ரீசெண்டாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் கூட நம்ம பார்க்கலாம். என்னென்னா, இந்த வெனிசுலாவில் வந்து ஒரு எர்த்குவேக் வந்துச்சு இல்லையா? ஸோ இந்த எர்த்குவேக்கை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பூகம்பம் மக்களை கொல்வதில்லை. இந்த பூகம்பம் வர்றதுனால இடிஞ்சு விழுற பில்டிங் இருக்கு இல்லையா, அந்த பில்டிங்கில் சிக்கப்பட்டு தான் மக்கள் வந்து இறந்து போகிறாங்க இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம கட்டுற பில்டிங்குமே நாளைக்கு ஒரு பூகம்பம் வந்தால் கூட மக்களை பாதிக்காத அளவுக்கு அந்த பில்டிங் நம்ம இருக்கணும். அது மாதிரி நம்ம கட்டுற ஒவ்வொரு விஷயமும் மக்கள் நம்பி அது மேலே போகிறாங்க, மக்கள் நம்பி அது மேலே கட்டில் போட்டு தூங்குறாங்க, மக்கள் நம்பி அது மேலே கார் ஓட்டிகிட்டு போகிறாங்க பிரிட்ஜு மேலே. அது ஃபெயில் ஆகாமல் நெடுநாள் நிற்கிற அளவுக்கு பாதுகாப்பான முறையில் அதை கட்டணும். இன்றைக்கி எத்தனையோ கோயில்கள் தான் இருக்குது, 2000 வருஷம் பழசு. கரிகாலன் கட்டின கல்லணை இருக்குது, இத்தனை வருஷம், அதுவும் 2000 வருஷம் சொல்கிறாங்க, அது பழசாக சொல்கிறாங்க. அவரெல்லாம் என்ன கான்ஃபிடென்ஸில் கட்டியிருப்பார்? கண்டிப்பாக மக்கள் இது மேலே ஒரு நாள் நடந்து போவாங்க, 2000 வருஷத்துக்கு அப்புறமும் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு தன் இனத்தின் மேலே இருக்கிற ஒரு பேரன்பினால் அந்த அவருக்கு கிடைச்ச அந்த ஸ்கில்லை கரெக்டாக பயன்படுத்தி அதை கட்டியிருக்கிறாங்க. அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பரவாயில்ல, நம்ம சிவில் இன்ஜினியராக இருக்கிறதுனால நம்மளை டாக்டராகவும் மக்கள் பார்க்குறாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த விஷயம். இன்றைக்குமே நிறைய உலகத்தில் இருக்கிற நிறைய கட்டிடங்களை கட்டுறதுக்கு என் போன்ற நிறைய சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து மறைமுகமாக ஒரு ஆஃபீஸ் ரூம்குள்ளே உட்காந்து கம்ப்யூட்டரில் எல்லா டிசைனையும் பண்ணி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சேஃபான டிசைனாக அவங்க காலத்துக்கும் நின்று பேசுகிற கட்டிடங்களை கட்டணும் அப்படின்றது என்னுடைய விஷஸ். அதை கண்டிப்பாக தொடர்ந்து எல்லா சிவில் இன்ஜினியர்ஸும் செய்வோம். ஒரு டாக்டராக பாதுகாப்பான கட்டிடங்களை, மக்கள் அதில் சிக்குண்டு விடாதபடிக்கு காப்பாற்றப்படும்படிக்கான கட்டிடங்களை கட்டணும் அப்படிங்கிறது என்னுடைய விஷஸ். ஓகே, இப்போது இந்த தேன்மொழி டாக்டர் எங்களுக்கு செய்த இந்த எவ்வளவோ ட்ரீட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், ஏன்னா எனக்கு சின்ன வயசில் நிறைய ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது, இம்யூன் சிஸ்டம் ரொம்ப வீக்காக இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு, அதனால் நான் டேப்லெட் சாப்பிட வேண்டியதாக இருந்தது. தொடர்ச்சியாக டேப்லெட் சாப்பிட்டதில் எனக்கு மெமரி லாஸ் நிறையா இருந்தது, மெமரி லாஸெல்லாம் சரியாக படிக்க முடியாமல் இருந்தது. ஸோ இது மாதிரி ஒன்றோட ஒன்று இணைஞ்சு எனக்கு ஏகப்பட்ட ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது. ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். 30 வயசு வரைக்குமே ரொம்ப லீனாக தான் நான் இருந்தேன். எல்லாரும் வந்து கேட்பாங்க, என்ன இவ்வளோ சாப்பாடு வீட்டில் கொடுக்குறாங்க, இவ்வளோ ஹை குவாலிட்டி ஃபுட்டு கொடுத்து எது கொடுத்தும் ஏன் உங்கள் பையனுக்கு வெயிட்டு போட மாட்டேங்குது அப்படி இப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. சில பேரும் சொல்லுவாங்க, உனக்கு ஏதாவது நோய் வந்துச்சா, ஏன் இப்படி நோஞ்சா மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. புள்ளி பண்ணுவாங்க ஸ்கூலில், சைஸ் இப்படி இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு மனுஷனுக்கு சைஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது காலப்போக்கில் தான் இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து மரபணு தான் காரணம்.
என் அப்பா வந்து 28 வயசில் கூட ரொம்ப ஒல்லியாக தான் இருந்தார். ஸோ அது மேபி அது அம்மாவுக்குமே பார்த்தீங்கன்னா 36 வயசில் கூட அவங்க பிலோ 20 மாதிரி தான் இருந்தாங்க. எல்லாரும் தான் கேட்பாங்க, 36 வயசு ஆச்சு நீ இன்னும் ஸ்வீட் 16 மாதிரியே இருக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இவங்க 2 பேர் ஜீனால் வரக்கூடிய ரிசல்ட் வந்து 30 வயசு வரைக்கும் என்னை வந்து ஒல்லியாகவே வச்சிருச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ஆஸ்மா ப்ராப்ளமும் இருந்தது 8 வயசில். ஸோ இந்த ஆஸ்மா அண்ட் வீசிங் வந்து 17 வயசு வரைக்கும் என்னை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சு. ஆனாலும் விடாப்படியாக படித்து ஹை ஸ்கோர் எடுக்கிறதுக்கு 10th and 12th எடுத்து பிஹெச்டி டெக் காலேஜ் வரைக்கும் படிக்கிற அளவுக்கு இந்த உடம்பு எவ்வளோ பிரச்சனை கொடுத்தாலும் ஆண்டவர் இயேசு வந்து என்னை ஸ்ட்ரென்த் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவர் நினச்சா குணப்படுத்திருக்கலாம்ல, இத்தனை வருஷம் ஏன் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு எனக்கு தோணும். ஆனால் என்றைக்கு முழுசாக அவரை நான் ஏற்றுக்கிட்டனோ அன்னையோட அந்த ஆஸ்மா எனக்கு சரியாயிடுச்சு. 2008 தான் நாங்கள் பேப்டிசம் எடுத்தேன். பேப்டிசம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்துமாங்கிறது எனக்கு வரல. காலேஜ் செகண்ட் இயர்லேருந்து டோட்டலாக எனக்கு அது ஃபுல்லாக போயிடுச்சு. ஆனால் அப்போது இவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டே தான் அவர் வந்து நம்மளை சரி பண்ணுவாரா? அறியாமையில் நம்ம அக்செப்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம் இல்லையா? அப்போல்லாம் அவர் சரி பண்ணலன்னு கேட்டால் எவ்வளவோ விஷயங்கள், இதை விட ஆபத்தான விஷயங்கள் எல்லாமே அவர் எனக்கு சரி பண்ணார், காப்பாற்றினார். இது எல்லாத்துக்கும் கூட உறுதுணையாக இருந்து ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனலாக ஒரு டாக்டராக எங்களுக்கு வந்து அவங்க தான் தென்மொழி டாக்டர் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய சில நேரம்லாம் கேட்பாங்க, ஊசி வேணுமான்னு. நீங்கள் போகிற ஊசி எனக்கு வலிக்கவே வலிக்காது. இல்லை பரவாயில்ல, டேப்லெட் வேணுமா ஊசி வேணுமா சொல்லு அப்படிம்பாங்க. நான் வந்து டேப்லெட் கொடுங்க அப்படின்னு கேட்பேன். அந்த மாதிரி ரொம்ப அன்பாக பழகுவாங்க. கடைசி வரைக்கும் நீ வந்து ஸ்டேட் ரேங்க் எடுக்கணும், நல்ல பெரிய டாக்டராக வரணும், வந்ததுக்கப்புறம் எனக்கு நீ எல்லாம் திரும்ப செய் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் நான் அவங்கள நினச்சி பார்க்குறேன். அவங்க தஞ்சாவூர், இப்போது எங்கே இருக்காங்கன்னு தெரியல, கான்டாக்ட்ஸ் மிஸ் ஆகிடுச்சு. திரும்ப அவங்கள வந்து கான்டாக்ட் பிடிச்சி கண்டிப்பாக ஒரு நாள் அவங்கள போய் நான் மீட் பண்ணணும். இன்றைக்கி நான் டாக்டராக இருந்தாலும் ஒரு பெரிய இன்ஜினியராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அவங்க என்னென்னலாம் செஞ்சாங்களோ திரும்ப அவங்களுக்கு அதை விட அதிகமாக செய்யணும் அப்படின்றது என்னோட ஒன் ஆஃப் த விஷ் லிஸ்ட் அதில் இருக்குது. நம்ம நிறைய பேரை பார்க்குறோம். ஒரு நாளைக்கு எத்தனை பேர் நம்மக்கிட்ட பாசிட்டிவாக பேசுவாங்க? ஒரு காலகட்டத்தில் நெகட்டிவிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. இன்றைக்கி நிறைய நெகட்டிவிட்டி வந்துருச்சு. அந்த நெகட்டிவிட்டிலையும் கூட பாசிட்டிவாக பேசுகிற மக்கள் நம்மகிட்ட இருக்க தான் செய்கிறாங்க. அதனால் உங்கள் லைஃப்பில் பாசிட்டிவாக உங்கள் கூட பேசி உங்களை என்கரேஜ் பண்ணவங்கள நீங்கள் அடிக்கடி டச்சில் வச்சுக்கோங்க. எப்போவுமே நம்மளை சுற்றி பாசிட்டிவாக இருக்கிற மக்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் நம்ம மைண்டை வந்து என்றைக்குமே டிப்ரெஸ்டு ஸ்டேட்டில் போக விடாமல் எப்போவுமே நல்ல மோட்டிவேஷனல் ஸ்டேட்டோடு வச்சுருக்கோம். நாம் என்றைக்குமே துடிப்பாக இருந்தால் தான் நம்ம ஃபேமிலி, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் ஒரு கான்ஃபிடென்ஸோடு இருப்பாங்க. அதுக்கு ட்ரீட்மெண்ட் டாக்டர் மாதிரி ஒரு டாக்டர் கண்டிப்பாக வேணும். நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, நம்ம அவங்கள என்கரேஜ் பண்ணி பேச வைக்கிற விதத்துலேயே அவங்களுக்கு பாதி நோய் சரியாயிடணுமா, அதுக்கப்புறம் அந்த மருந்து கொடுக்கலாம் ஒரு ஃபார்மாலிட்டியாக தான் இருக்கணுமா. அவங்க தான் வந்து சிறந்த நேர்த்தியான டாக்டர்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்லலாம் வந்து ஒரு வேர்டு இருக்கும், கைராசியான டாக்டர் அவர் போனால் டக்குன்னு சரியாயிடும். தெரியும் டாக்டர் வந்து உண்மையிலே கைராசியான டாக்டர் தான். அவங்கக்கிட்ட வந்தவங்க யாருக்குமே சரியாகாமல் போனதே கிடையாது. எப்பேற்பட்ட ஜுரமாக இருந்தாலும் என்ன மாதிரி காம்ப்ளிகேஷனாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க மெடிக்கல்லையே அதை வந்து டெஸ்ட் எடுத்து சரி பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவாங்க அந்த இஷ்யூவை. அதை மேற்கொண்டு வேறு ஹாஸ்பிட்டல் போங்க, அங்கே போங்கன்னு அவங்க அலைய விடாதபடிக்கு என்ன அவங்களுடைய பெஸ்ட்டை பண்ண முடியுமோ அதை அவங்க செய்வாங்க. ஒரு ரெட் கலர் காரில் வருவாங்க. ஆள் வந்து இப்போ சூப்பராக இருப்பாங்க பார்க்குறதுக்கு, நல்லா கிராண்டியராக ஒரு போல்ட் லேடியாக இருப்பாங்க. அவங்களாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், அதாவது அவ்வளோ பெரிய ஆள் டாக்டர் வராங்க அப்படி. ஆனால் பழகும்போது பார்த்தா ரொம்ப ஸ்வீட்டாக பழகுவாங்க. ஸோ அவங்களோட நாங்கள் பழகினது அதிகமாக ரிப்பீட்டடாக இருக்காது. ஏன்னா நாங்கள் ஜுரம் வந்தால் தானே ஆஸ்பத்திரிக்கு போவோம். மற்ற நேரத்தில் அவங்கள போய் நம்ம சும்மா பார்க்க முடியாது, ஏன்னா எப்போவுமே கூட்டம் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். அதனால் நாங்கள் ஜுரம் வந்தப்போ அவங்கள போய் பார்த்ததா இருந்தாலும் அந்த நாட்களில் கூட அவங்க எங்கள் மேலே வச்ச நம்பிக்கை, எங்களுக்கு ஃபீஸ் வாங்காமல் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து கொடுத்த அந்த ஜெனராசிட்டிக்கு வாழ்நாள் முழுக்க அவங்கள நான் நினச்சிட்டே இருப்பேன், நன்றி உணர்வோடு இருப்பேன். இதே போல் தேடி வர ஏழையான பிள்ளைகளுக்காக இருக்கட்டும், கஷ்டப்படுறவங்களுக்காக இருக்கட்டும், தேன்மொழி டாக்டர் எங்களுக்கு செய்த அந்த ஞாபகத்தின் நிமித்தமாக கண்டிப்பாக அவங்களுக்கும் நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஏதோ ஒரு இடத்துல இந்த வீடியோ யூடியூப் அல்காரிதம் வந்து தேன்மொழி டாக்டர் கொண்டு போய் ரீச் பண்ணி சேர்த்துச்சுன்னா, டாக்டர் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் பார்த்து வளர்ந்த இந்த கார்த்திகேயன் ரொம்ப நல்ல பொசிஷனில் இருக்கான், நல்ல இடத்துல நல்லா சம்பாதிச்சிட்ருக்கேன்.
என்றைக்கா ஒரு நாள் நான் உங்களை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாக்டர், என்றைக்கும் நானும் சரி, அம்மா, என் தங்கச்சி யாருமே நீங்கள் எங்களுக்கு செஞ்சதை நாங்கள் மறக்கவே மாட்டோம். இந்த வீடியோவை பதிவு பண்ணுறதுக்கான நோக்கம் என்னென்னா, ஏற்கனவே சதா டீச்சர் மாதிரி, சந்தோஷ்குமார் சார் மாதிரி, தேன்மொழி டாக்டர் என் லைஃப்பில் அவங்க ப்ளே பண்ண ரோலால் நான் நிறையா இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். என்னை அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பர்சனில் அவங்களும் ஒருத்தவங்க. அவங்களோட கதையை இந்த வீடியோ மூலயமா பதிவு பண்ணுறதுனால நிறைய பேர் இதே போல் இன்ஸ்பயர் ஆகி தன்னை தேடி வரவங்களுக்கு, இல்லை தேடி போய் நீங்கள் அடுத்தவங்களுக்கு தேவையுள்ளவருக்கு ஏங்கி நிற்கிறவங்களுக்கு உங்கள் ப்ரொஃபஷன் மூலயமாவோ இல்லை உங்களால் முடிஞ்ச தனிப்பட்ட முறையில் உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செஞ்சு அவங்கள என்கரேஜ் பண்ணி மேலே கொண்டு வரணுங்கிறது தான். ஸோ நமக்கு இங்கே ஒரு ஃபினான்ஷியலாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸுங்க இருக்கக்கூடிய நாட்டில் நம்ம இருக்கிறதுனால எத்தனையோ பேர் ஆசைப்பட்டதை வாங்கிக்க முடியாமல், படிக்க முடியாமல், இன்றைக்கும் பிடிச்ச வேலைக்கு போக முடியாமல், வேலையே இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஸோ உங்கள் தகுதிக்கு, உங்கள் தெம்புக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை நீங்கள் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா லைஃப்பில் என்றைக்கா ஒரு நாள் நீங்கள் செய்த புண்ணியங்கள்லாம் சேர்ந்து உங்களோட தலையை காப்பாற்றும்னு நான் பார்த்துருக்கேன். நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதே போல் உங்கள் லைஃப்பில் இது நடக்கும்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி எத்தனையோ பேர் லைவில் என்னால் பார்க்க முடியுது. என்றைக்கோ ஹெல்ப் பண்ணதெல்லாம் அவங்களுக்கு இன்றைக்கி திரும்ப அவங்களுக்கு அது நன்மையாக அமைஞ்சிருக்கு. அதனால் தேன்மொழி டாக்டர் போல் ஒரு எக்ஸாம்பிள் லைஃப்பை நம்ம எல்லோரும் வாழணும்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் லைஃப் நல்லா அமையட்டும், அமைதியான வாழ்க்கை அமையட்டும், நிம்மதியான வாழ்க்கை அமையட்டும்னு எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே இவர்களுக்கு பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் தேன்மொழி டாக்டர் போல் உதவும் ஒரு மனநிலை, மனசு அவர்களுக்கு கொடுங்க, தெம்பை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க. அவர்களுக்கு செய்த புண்ணியத்துக்கு நிகரான நிம்மதியையும் சமாதானத்தையும் நல்லதையும் திரும்ப கொடுங்க. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபம் பண்ணிக்கிறேன். ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் இன்னொரு கப்பிள் பற்றி அடுத்த தடவை பேசலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கப்பிள். அவங்க வள்ளல் லிஸ்ட்லேயே சேர்க்க வேண்டிய ஆளுங்க. அன்பு இருக்குது பாருங்கள். இந்த அன்பு எப்படின்னா, அன்பிலார் திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி அன்பு இலார். அன்பு இல்லாதவர்கள் எல்லாம் தமக்கு என்று தமக்குரியவர்களாக இருப்பார்களாம். ஆனால் அந்த அன்புடையார் என்றைக்கும் உரியார் பிறர்க்காகவே என்றைக்கும் உரிய ஒரு ஆட்கள் அன்புடையவர்களாம். ஸோ இந்த அன்புடைய ஒரு தம்பதியை பற்றி அடுத்த வீடியோவில் சுவாரஸ்யமாக சில ஜோக்ஸோடு நான் கேள்விப்பட்டது, நேரில் பார்த்தது, இது எல்லாத்தையும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல பார்க்குறேன். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சொன்னது போல் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.